தினமொரு விஐபி நிகழ்ச்சியில் இன்னைக்கு காணொலி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பிரபலம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னுடைய தைரியமான கருத்துக்களால அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்துபவர். சட்டமன்ற தேர்தல்களில் 3 முறை போட்டியிட்டு 2 முறை வென்று சட்டமன்றம் சென்றவர். 2 முறையும் அமைச்சர் என்ற பொன்மகுடத்தை சூடியவர். பால்வளம், செய்தித்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைன்னு பல்வேறு துறைகளுக்கு அமைச்சராக இருந்தவர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள். சார் வணக்கம். நியூஸ் தமிழுடைய தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், நல்லா இருக்கம்மா. கருத்துக்களை சொல்லி அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியவர் நீங்கள். உங்ககிட்ட அரசியல் தொடர்பாக பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுடைய இளமை காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அதை பத்தி சொல்லுங்க சார். இளமை காலம் சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். விவசாய சார்ந்த தொழிலை செய்யக்கூடிய தச்சு தொழிலை செய்யக்கூடிய தச்சர் குடும்பத்தில் பிறந்தவன். எல்லோருக்கும் போல் இப்போ இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் பட்டதை போல் நானும் இளமை காலங்களில் வறுமையினுடைய கோரப்பிடியிலே எனது பெற்றோர்கள் என்னை வளர்த்தார்கள், படிக்க வைத்தார்கள். திருத்தங்கள், நான் இருக்கின்ற திருத்தங்கள் எஸ்ஆர்என் அரசு பள்ளியில் தான் நான் படித்தேன். 10 வரை படித்தேன். அன்றைக்கு பல்வேறு அரசியல் கூட்டங்களுக்கு, புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய கூட்டங்களுக்கு, அவர் வருகின்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சென்று அவரை பார்ப்பது, அவருடைய கருத்துக்களை உள்வாங்குவது, அவர் மீது ஒரு பற்று கொண்டு அவருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வந்தேன். அதன் வாயிலாக அரசியல் தலைவருடைய தொடர்புகள் கிடைத்து, அதன் வாயிலாக தலைவருடைய ரசிகராக இயக்கத்திலே பணியாற்றி, இயக்கத்திலே இன்றைய பொறுப்புக்கு அம்மாவால் வளர்க்கப்பட்டு, எடப்பாடியால் உருவாக்கப்பட்டு வளர்ந்திருக்கின்றேன். நீங்க அரசியலுக்கு வந்தது எப்படி சார்? என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களை அரசியலுக்கு ஈர்த்துச்சு சார்? நான் திருத்தங்கள் எஸ்ஆர் அரசு உயர்நிலைப்பள்ளியில் படிக்கின்ற பொழுது மாலை நேரங்களில் எங்கள் திருத்தங்கள் அண்ணா சிலை அருகில் இருக்கின்ற அப்போது வாடகை கட்டத்தில் இயங்கிய நூலகம் லைப்ரரியில் போய் 4:30 மணிக்கு மேலே உட்காந்து லைப்ரரி மூடுற வரைக்கும் லைப்ரரி புஸ்தகம் படிப்பேன். அதில் பெரும்பாலும் எடுக்கிற புஸ்தகம்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள், நேதாஜியை பற்றிய வரலாறு, அவருடைய ஜப்பான் பயணம், ஜெர்மன் பயணம், பர்மா காடுகளிலே இந்திய தேசிய இராணுவத்தை வழிநடத்திய விதம், அங்கே பேசிய விதம், அவருடைய சிறப்புகள், அவருடைய வீர உரைகள், அவர் வெள்ளைக்கார இராணுவத்தில் பிடியிலிருந்து டெல்லியிலிருந்து தப்பிச் சென்று பஞ்சாப் வழியாக ஆப்கானிஸ்தான் சென்று அங்கிருந்து பர்மா சென்றதில் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் புஸ்தகங்களில் படிக்கின்ற பொழுது எனக்கும் அவரை போல் வர வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் ஆரம்பத்திலிருந்தே இருந்தது. அதற்கு பின்பு விடுமுறை நாட்களிலே எங்கள் ஊரில் எம்ஜிஆர் மன்றங்கள் 5 மன்றங்கள் பிரசித்தி பெற்றது. உலக்கிங்கள் எம்ஜிஆர் மன்றம், தனிப்பிறவி எம்ஜிஆர் மன்றம், தங்கக்கலசை எம்ஜிஆர் மன்றம், பொன்மலைச்செம்மல் எம்ஜிஆர் மன்றம், தியாகச்செம்மல் எம்ஜிஆர் மன்றம், இப்படி 5 எம்ஜிஆர் மன்றங்கள் தான் திருத்தங்களில் அரசியல் மையப்புள்ளியாக இருக்கும். நான் இந்த பொன்மலைச்செம்மல் எம்ஜிஆர் மன்றம் திருத்தங்கள் பாண்டி நகரில் இருக்கும். அங்கே போய் புஸ்தகம் படிப்பேன். மன்ற முரசு, எம்ஜிஆருடைய முஸ்லிம் எழுதிய மன்ற முரசு, அண்ணா பத்திரிகையெல்லாம் படித்து புரட்சித் தலைவர் மீது உள்ள ஈர்ப்பால் படிப்படியாக அந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் ஈடுபட்டு அன்றைக்கு தொகுதி அமைப்பாளராக, சிவகாசியுடைய தொகுதி அமைப்பாளராக இருந்த அண்ணன் வேலுச்சாமி தேவர், எங்களுடைய மாமா சிவகாசி தொகுதி அமைப்பாளர் எனது மாமாவர், அவர் கே சாமி, அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாலகிருஷ்ணன் போன்றவர்களை பின்பற்றி அப்படியே பக்கமாக போக, நிகழ்ச்சிகளுக்கு போக, கூட போக, லாரி பிடிச்சி விட்டான லாரியில் மீட்டிங் போக, வேனில் மீட்டிங் போக, இப்படியே பழகி மைக் பிரச்சாரம் செய்வது, தலைவருடைய வருகையை, எம்ஜிஆருடைய வருகையை சொல்வது, அதிமுகவுடைய முக்கிய தலைவருடைய அன்றைய வருகைகளை அறிவிக்கின்ற ஒரு பேச்சாளராக அறிமுகமாகி படிப்படியாக என்னை வளர்த்து கொண்டு இயக்கத்திலே ஒரு பற்று ஏற்பட்டு பொது வாழ்க்கையில் பொதுமக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், ஒரு சேவை செய்ய வேண்டும், தன் மூலமாக நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு நல்ல இயக்கம், தனக்கு பிடித்தமான இயக்கத்தை பின்பற்றுவதுதான் சரியாக இருக்கும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் எனக்கு பிடித்த தலைவர் எம்ஜிஆர். தலைவருக்கு பின்னாடி தலைவருடைய இறப்பு நிகழ்கின்ற நேரத்தில் நான் சென்னைக்குத்தான் சென்றோம். எம்ஜிஆருடைய மருத்துவ பல்கலைக்கழக திறப்புலாக சென்றோம். நாங்கள் விழுப்புரம் தாண்டிய நேரத்தில் தலைவருடைய இறப்பு செய்தி கிடைத்தது. அதையும் தாண்டி நாங்கள் சென்னைக்கு சென்று தலைவருடைய அந்த இறுதிச்சடங்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட சிறுவனாக நான் இருந்தேன். அதற்கு பின்பு அம்மாவுடைய தலைமையேற்று
புரட்சித்தலைவி அம்மாவுடைய தொண்டனாக தம்பியாக இருந்து அம்மாவால் வளர்க்கப்பட்டு திருத்தங்கள் பேரூராட்சி வைஸ் சேர்மன், நகராட்சி வைஸ் சேர்மன், இப்படி 15 ஆண்டுகள் நகராட்சி வைஸ் சேர்மனாக பணியாற்றி புரட்சித்தலைவி அம்மாவால் சட்டமன்ற வேட்பாளராக ஆக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கப்பட்டு மாவட்ட கழக செயலாளர், இப்படி பல்வேறு பதவிகளுக்கு நகர செயலர், இளைஞரணி மாவட்டத்தில் பல்வேறு பதவிகள் என்னுடைய உழைப்புக்கு என்னை தேடி வந்தது. இன்றைக்கு எடப்பாடியுடைய தலைமை ஏற்ற பின்பு, அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு எல்லோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் எடப்பாடியுடைய தலைமையின் இன்றைக்கு அமைப்பு செயலராக அவரால் உருவாக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்டு இன்றைக்கு அவருடைய அன்பை பெற்றவனாக இயக்கத்திலே பணியாற்றி வருகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இப்படித்தான் நான் படிப்படியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் எனக்கு கொடுத்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்குரிய தளபதிகள்ல ஒருவரா நீங்க இருந்தீங்க சார். அதுக்காகவே உங்களை வந்து அமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஜெயலலிதா அவர்களை பற்றி சில வார்த்தைகள், ஜெயலலிதா அவர்களை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன சார்? புரட்சித்தலைவி அம்மாவை பொறுத்தமட்டில் மனதில் பட்டதை வெட்ட வெளிச்சமாக பேசக்கூடியவர். தவறு என்று செய்தால் தன்னுடைய அமைச்சராக இருந்தாலும், தன்னுடைய சகாக்களாக இருந்தாலும், தன்னுடைய தம்பிகளாக இருந்தாலும் அந்த தவறை சுட்டிக்காட்டி அதற்காக நடவடிக்கை எடுக்கக்கூடிய தைரியமிக்க தலைவராக விளங்கியவர். யார் எவர் என்று பார்க்க மாட்டால், தவறு செய்துவிட்டால் தவறை தட்டி கேட்கின்ற ஒரு மனோபலம், ஒரு சிங்கப்பெண் என்ற ஒரு நிலையை தமிழ்நாட்டு மக்களால் போற்றப்படுகின்ற தலைவராக உயர்ந்து வந்தார். அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுக்கள் எங்களை போன்றவர்களை ஈர்த்த காரணத்தினால் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். தலைவர் எம்ஜிஆருடைய புகழை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழை, பெருமையை, அவருடைய அரசியல் கொள்கைகளை வழிநடத்தக்கூடிய தகுதி உள்ள தலைவர் புரட்சி தலைவி அம்மாதான் என்று நம்பிய காரணத்தினால் அவருடைய பின்னால் நாங்கள் அணிவகுத்து போர் வீரர்களாக திகழ்ந்தோம். அதற்கு உரிய பரிசுகளை நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய முன்னேற்றங்களை எனது வாழ்விலே புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் எனக்கு அளித்தார்கள். உயர்வுக்கான வாய்ப்புகளை கொடுத்தார்கள். அதை நான் சரியான முறையில் பயன்படுத்தி எங்கள் விருதுநகர் மாவட்டத்துடைய சிவகாசி பகுதியுடைய மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அம்மாவுடைய தொண்டனாக, அம்மாவுடைய போர்ப்படை வீரர்கள் ஒருவனாக இன்றைக்கும் நான் இருக்கிறேன். ஒற்றுமையோடு இருக்க வேண்டியவர்கள் பிரிந்து கிடப்பது அதிமுகவுக்கு தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற கருத்தை நீங்க எப்படி பார்க்கணும்? ஒவ்வொரு காலகட்டங்களிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்பு அதிமுக, போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக இப்படியெல்லாம் பிரிஞ்சு போச்சு. அதனால அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு எந்த நேரத்திலும் புரட்சித் அம்மாவுடைய தலைமையில் தான் இருந்ததை ஒழிய அது பின்வாங்கப்படவில்லை. அது பிளவு ஒட்டது என்று சொல்லி அதற்கான மக்கள் ஒதுக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸ் என்று, காமராஜ் காங்கிரஸ் என்று பிரிவடைந்தது. காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் என்று குமரியானந்தன் தலைமையிலும், காமராஜ் காங்கிரஸ் என்று பல நெடுமாறன் தலைமையிலும் பிரிந்தது. அண்ணா உருவாக்கிய திமுகவே திமுக என்றும், அண்ணா திமுக என்றும், மறுமலர்ச்சி திமுக என்றும் பிரிந்தது. அதற்காக திமுகவுடைய செல்வாக்கு குறைந்து விட்டதா? ஆகவே அண்ணா திமுகவிலிருந்து சில அம்மாவுடைய மறைவுக்கு பின்பு சில தலைவர்கள், சில கருத்துவர்கள் போகலாம் ஒழிய அது தனிப்பட்ட ஒருவராகத்தான் பார்க்கப்படுவார்கள் ஒழிய அது இயக்கமாக பார்க்கப்பட மாட்டார்கள். அப்படியே அவர்கள் இயக்கமாக வளர்ந்து வந்தால் கூட அதற்கான ஆதரவு பிற இடங்களில் தான் கிடைக்கும் ஒழிய அண்ணா திமுக என்று சொன்னால் அது அம்மாவுக்கு பின்னாடி எடப்பாடியார் தான் என்ற நிலைப்பாடு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்ணா திமுக தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே வெற்றியை தடுக்கின்ற அளவுக்கு, வெற்றியை நிறுத்துகின்ற அளவுக்கு ஒரு பின்னடைவை அதிமுகவுக்கு உறுதியாக இது உருவாக்காது. எடப்பாடியார் அதையெல்லாம் தாண்டி வெற்றியினுடைய இடத்தை நோக்கி, வெற்றியை நோக்கி இயக்கத்தை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட, பதப்படுத்தப்பட்ட, தேர்ச்சி பெற்ற, தேர்வு பெற்ற ஒரு தலைவராக இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி இருக்கிறார். ஆகவே வெற்றியுடைய இலக்கை அவர் ஈஸியாக அடைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார். இது எங்களுக்கு எந்த வழியிலும் பின்னடைவை உண்டாக்காது. செங்கோட்டையன் அவர்கள் போர்க்குடியை உயர்த்திய நிலையில அப்படின்ற இருக்கக்கூடிய நிலையில இங்க பலரும் செங்கோட்டையன் அவர்களுடைய மனநிலையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் கள நிலவரமா இருக்கா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் இவர்களெல்லாம் தேசிய தலைவர்களாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், உருவாகிவிட்டார்கள். எடப்பாடியார் தமிழ்நாட்டு மக்களால் பேசப்படுகின்ற ஒரு தலைவராக உருவாக்கியிருக்கின்றார். அண்ணன் செங்கோட்டையனை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அதிமுக நிர்வாகிகள் மத்தியிலே அவரை தெரியும். அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே அவரை தெரியும். ஆனால் எடப்பாடியார் என்று சொன்னால் தமிழ் பேசுகின்ற
தமிழ் மக்கள் வாழ்கின்ற இடங்களில் எல்லாம் அதிமுகவினுடைய தலைவர் யார் என்று சொன்னால் அது எடப்பாடியார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயர் பெற்றிருக்கின்றார், புகழ் பெற்றிருக்கின்றார். அதற்கான தகுதியையும் திறமையும் அவர் இன்றைக்கு வளர்த்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு எதிராக யார் கம்பு சுத்தினாலும் நிச்சயமாக அவர்கள் தோல்வியைத்தான் அடைவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஆகவே அந்த நிலையில் யாரும் தமிழ்நாட்டில் அதிமுகவில் இல்லை. அவரும் இப்போது தன்னுடைய மனநிலையை மாற்றிவிட்டார் என்றுதான் எனக்கு தெரிகிறது. ஒரே கட்சியில ஒரே அமைச்சரவையில பணியாற்றுனீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் மாஃபா பாண்டியராஜன் அவர்களுக்கும் அப்படி என்ன பிணக்கு சார்? அண்ணன் மாப்பா பாண்டியராஜனுக்கும் எனக்கு எந்த பணக்கும் கிடையாது. ஒரே குடும்பத்தில் 5 பேர் இருந்தாலும் 5 பேருக்குள்ளேயே காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சண்டை வந்துடும், பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே சண்டை வந்துடும். ஒரே இயக்கத்தில் பல்வேறு தாய்கள் பெற்ற பிள்ளைகள் நாங்கள் ஒன்றாக இயக்கத்தினுடைய அடிப்படையில் ஒன்றாக இருக்கிறது. சில கருத்து வரோடு வருகின்ற பொழுது சில கருத்து சம்பந்தமாக பேசியிருப்போம். அதற்கு பின்பு பல நிகழ்ச்சிகளில் நானும் சகோதரர் மாப்பா பாண்டியராஜன் அவர்களும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருக்கின்றோம். பெருந்தலைவர் காமராஜருடைய நிகழ்ச்சியில் கூட நாங்கள் ஒன்றாக மாலை அணிவித்து ஒன்றாக பேட்டி கொடுத்து ஒன்றாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒன்றாக பொங்கல் வழங்கினோம். இப்போதும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே மாப்பா பாண்டியராஜன் அவர்களுக்கும் எனக்கு எந்த விதமான பிணக்கும் கிடையாது. அதிமுகவிலே எடப்பாடியார் தலைமையேற்று செயல்படக்கூடிய அத்தனை பேரும் எனது சகோதரர்கள் தான், எனது நண்பர்கள் தான், எனது அண்ணன் தம்பிகள் தான். ஆகவே எந்த பிணக்கும் எங்களுக்குள் கிடையாது. அந்த காலை வேளையில நியூஸ் தமிழுடைய தினம் ஒரு VIP நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பல்வேறு விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு தருணத்துல சந்திக்கலாம். நன்றி சார்.